மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உனக்கு என்னடா அந்த பத்திரிகை எங்கேயுமே வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த நாயை நீ விடாத. இத பாருடா, சூரியங்கிற பத்திரிகையோ சூரியங்கிற வார்த்தையை ஒருத்த வாயில வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த நாயை கொல்றதுக்கு முன்ன அவங்கிட்ட இருக்கிற போட்டோவை வாங்கடா. நாளை காலையில் அந்த சூரிய உதயம் ஆகும் போது நம்ம வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடும் போல இருக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன மீறி அந்த பத்திரிகை வெளில வந்து பாக்குறியா? இத பாருடா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்களை போட்டு வச்சிருக்கேன். எவனுமே அதை வாங்க முடியாது. அதையும் மீறி எவனாவது வித்தான்னா அவன் கடையும் அந்த பத்திரிகையுமே பஸ்மம் ஆக்கிடுவேன். எல்லாம் இந்த நாயால தான்டா. லட்டி கொடு, லட்டி கொடுறா. என்னடா போலீஸ்காரன் என்ன அடிச்சிருக்க? அவனை வயிற்றுல குத்து, வாயில குத்து, கல்ல இடத்துல அடிச்சு சாவடிடா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ ஹலோ, இது பூங்குடி பிரஸுங்களா? ஆமா, நான் மாலைச்சுடர் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன். அங்கே சூரியன் பத்திரிகை ஏதாவது பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, இங்க அப்படி ஒரு பத்திரிக்கை பிரிண்ட் ஆகல. நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் ஓனர் பேசுறேன். யாரோ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க, சூரியன் பத்திரிக்கை இங்க பிரிண்ட் ஆகுதான்னு. நல்ல வேலை மேடம். மேடம், பிரிண்டிங் முடிஞ்சு புக்ஸ் எல்லாம் ரெடியாக வந்துச்சு மேடம். பாருங்க. மேடம், பிரிண்டிங் எல்லாம் எப்படி இருக்கு மேடம்? ஆனா இந்த சாத்தப்பன் மூஞ்சி தான் சரியா தெரியல. அப்படியா? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்காங்களா? சரி, ஓகே, நான் உடனே கூப்பிடுறேன். சாந்தாராம் சார், இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்காங்களாம். எப்படி அனுப்புறது? பேசாம பூக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிடுவான். அங்கிருந்து ஏதாவது ஒரு பஸ்ல போயிடும். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்காங்கன்னு சொல்றேன். அவங்க பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்களா? என்ன சார் முட்டாள் மாதிரி பேசுறீங்க? ஏமா, வயசுக்கு ஒரு மரியாதை இல்ல? என்ன பேசுற நீ? என்ன சார் நீங்க முட்டாள்தனமா பேசுவீங்க? நான் உங்களை புத்திசாலின்னு சொல்லணுமா? பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர். வேணா, நல்லா இல்ல. நீங்க தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் பேச தெரியும். சார் வேணாம் சார், விடுங்க சார். என்ன ஒரே சண்டை? இல்ல மேடம், சென்ட்ரல் ஸ்டேஷன்லயும் பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்லயும் எல்லா இடத்துலயும் போலீஸ் இருக்காங்க. எப்படி பத்திரிக்கை அனுப்புறதுன்னு தெரியல மேடம். வேணும்னா எங்கேயாவது நடுவழியில தாம்பரத்துல இருந்து அனுப்பலாம்ல? ஆமாம், தாம்பரத்தில் கூட போலீஸ் கடுபடிலாம் ஜாஸ்தி இருக்காது. குட், வெரி குட் மேடம், கரெக்டா சொன்னீங்க. வேலு, சந்தாராம் சார், நீங்க ரெண்டு பேரும் ஒரு வண்டியில போங்க. கிளம்புங்க. சொல்லுங்க மேடம். நீங்க சீக்கிரமா போங்க. சீக்கிரம் கிளம்புங்க. மேடம், சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பத்திரிகை ஏஜென்சிலாம் எங்கே ஒன்றா சேருவாங்கன்னு எனக்கு தெரியும். தேவி தியேட்டர், வள்ளுவர் கோட்டம், அப்புறம் இந்த கமலா தியேட்டர் வாசலில் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. இந்த பத்திரிகைலாம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கரெக்டாக சேர்த்துறேன் மேடம். பஷீர், போலீஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் நீங்க போய் பத்திரிக்கையை கொடுங்க. ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க மேடம். நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன். வரேன் மேடம். பஷீர், என்ன மேடம்? இவ்வளோ தூரம் எங்களோட ராத்திரியெல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எதுக்கு மேடம்? அன்வர் எங்கள் ஏரியா ஆளு, அவருக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நான் வரேன் மேடம். மேடம், நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. நான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். இல்லை, பத்திரிக்கை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன்.
அத்தை, உங்க அருமை புள்ள வந்துட்டாரு. அம்மா காஃபி கொடுங்க. ஏன் அந்த காஃபியை என்கிட்ட கேட்டா நான் கொண்டாந்து கொடுக்க மாட்டேனா? என்ன சண்டை போடணும்னு முடிவோடு இருக்கியா? இங்க பாருங்க, எனக்கு இப்ப உண்மை தெரியணும். அந்த மேரி யாரு? நீங்க எதுக்காக பெங்களூர் போனீங்க? அவளுக்கு எதுக்கு மாசம் மாசம் மணி ஆர்டர் அனுப்புறீங்க? இப்ப சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தா இந்த கேள்வி தவிர வேற எந்த கேள்வி தெரியாதா? புதுசா ஏதாவது கேளு. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மேரி யாரு? உங்களுக்கு அவளுக்கு என்ன தொடர்பு? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லனா நான் எங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். எனக்கு எங்க அப்பானா பிடிக்காதுதான். இருந்தாலும் உரிமை இல்லாத இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. இந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னது? நீ தான் என் கூட சந்தோஷமா வாழ மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற. ஆமா, இத்தனை நாள் நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு நீ கேட்கவே இல்லையே. இப்ப மேரின்னு ஒரு பொண்ணு வந்த உடனே புதுசா பாசம் வந்துடுச்சா? மேரி என் ஃப்ரெண்ட், அவ ஒரு நான். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோ. என்னடா புரிஞ்சுக்கிறது? என்ன புரிஞ்சுக்கிறது? நான் நல்லவன், நான் நல்ல காரியம் தான் செய்வேன், ஒரு தப்பு செய்யலன்னு சொல்றியே தவிர அந்த மேரி யாருங்கிற விஷயத்த சொல்றியா நீ? இவ கொஞ்ச நாளா மொரட்டுத்தனமா நடந்துகிட்டு தினமும் உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ திருந்திட்டா. நீ பெங்களூர் போனதுல இருந்தே நீ சரியா சாப்பிட்டியா, சரியா தூங்குனியான்னு உன்னையே நினைச்சுக்கிட்டு உன் மேல உயிரே வச்சிருக்கா. இப்போவாது அந்த மேரி யாருங்கிற விஷயத்த சொல்லுடா. இவளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாருடா. அம்மா, இப்ப நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். போய் ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அத்தை, உங்க பையனுக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? அவர் வாயை திறந்தாலே பொய் தான். பொய்யை தவிர அவர் வேற எதுவுமே பேசுறதே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க அடுத்த வாட்டி பெங்களூர் போகும்போது நானும் உங்க கூட வரேன். உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே மேரி, அவளை நான் பார்க்கணும், அவ கூட நான் பேசணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்றதையெல்லாம் நான் நம்புவேன். இம்பாசிபிள். நீ பெங்களூருக்கு வர முடியாது. அதை மறந்துடு. நான் பொம்பளை பின்னாடி அலையிற ஆள் இல்லை. என் வேலையில மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் நேர்மையா வாழணும்னு நினைக்கிற ஆளு. என் வார்த்தையை நம்பி என் கூட சந்தோஷமா வாழணும்னா வாழு, இல்லைன்னா உங்க அப்பா வீட்டுக்கு போ. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. டேய், என்னடா சொல்ற நீ? துளசி, அழாதம்மா. அன்பழகன் சார், கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம். ஐயா உங்களை பார்க்கணும்னாரு. உடனே புறப்பட்டு வாங்க. உடனே வரேன்னு சொல்லுங்க. ஓகே சார். என்னையா இது? வெக்கமா இல்ல? ஒரு போலீஸ்காரன் பண்ற வேலையா இது? யார் யாரோ ரவுடிகளோட உட்காந்துட்டு இருக்க. கழுத்துல மாலை. உன் மனசுல என்ன பெரிய மைனர் நினைப்பா? பக்கத்துல யாரையாது பொண்ணு, கையில ஜாங்கிரி வேற. உன் ஒருத்தனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பெரியா. உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நான் கமிஷனரா இருக்கிற வரைக்கும் உன்னை யூனிஃபார்ம் போட விடாம பண்ணிடுவேன். இந்த பாருங்க ஆறுமுகம், தப்பிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு ஆளை தேவையில்லாம உள்ள தள்ளி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. டியூட்டி டைம்ல தண்ணி அடிச்சிருக்கீங்க. போலீஸ் யூனிஃபார்ம்ல பல அக்யூஸ்டுகளோட ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்க பேர்ல கேஸா ஃபைல் பண்ணிருக்கு. போங்க, உங்க ஃப்ரெண்டு சாத்தப்ப கிட்ட போய் சொல்லுங்க. இந்த முறை முன்ஜாமீன் எடுத்து தப்பிச்சிட்டு தான் நினைக்கிறான். ஆனா எப்பவும் அது நடக்காது. அவனை உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன். போங்க. ஐம் சாரி அன்பர், நான் உங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுனே தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்ல தவறு நடந்திருக்கு. ஒரு தனி ஆளால அந்த தவறு நடந்திருக்கு. கமிஷனர் முறையில நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க மிஸ்டர் அன்வர். கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். கள்ளக்கடத்தல் விஷயத்த நான் இதோட விட்டுருன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணுவேன்.
நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்கள வேதனைப்பட வைக்கிறேன். நாளைக்கு பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட்டிங் இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வராங்க. நீங்களும் அங்க வாங்க. நான் தான் அந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க எல்லார் முன்னிலையிலையும் எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பத்திரிகைக்காரனும் போலீஸ்காரனும் ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது. அது சமுதாயத்துக்கு நல்லது இல்ல. 2 பேரும் சமபலம் வாய்ந்தவங்க. ஒருத்தர் மிஞ்ச முடியாது. படிச்சவர் நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பழகன் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. அன்பழகன், அன்வர் கிட்ட எந்த அளவுக்கு பேசி காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டேன். எடிட்டர் அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சுமூகமா பேசி சால்வ் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. என்ன அன்பர், ரொம்ப அடிச்சிட்டாங்களா? போலீஸ்காரங்க அடிச்சா எப்படி இருக்கும்? என்ன கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிச்சிட்டாங்க. சாரி அண்ணாமலை, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி நடந்ததுக்காக கமிஷனரை பர்சனலாக சாரி சொல்ல சொன்னார். டிசி ஆறுமுகம் இப்படி பண்ணதுக்காக நான் சாரி கேட்குறேன். நான் கிளம்புறேன். பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியா போச்சா? இப்ப அவரை அடிச்சதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் என்ன கொள்ளை அடிச்சாரா இல்ல யாராவது கொலை பண்ணாரா? எந்த வீட்டுல கொள்ளை அடிச்சாங்க சொல்லுங்க. அண்ணாமலை, இப்ப எதுக்காக உங்க மேல கைய வச்சாங்க? பதில் சொல்லட்டும். இந்த போலீஸ்காரங்களே இப்படிதான் 2 கொம்பு முளைச்சவங்க மாதிரி இருப்பாங்க. காக்கி சட்டை போட்டு விட்டு எல்லாம் கல் நெஞ்சுக்காரங்களா மாறிடுவாங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருமே நல்லவங்க இல்லையா? இதை பாருங்க, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. உங்க பத்திரிகை துறையில எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு கெட்டவங்களும் தப்பு பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லட்டுமா? எங்க டிபார்ட்மெண்ட்லயும் சில பேர் தவறு பண்றாங்க. தவறு நடந்து போச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டாச்சு. யார் தவறு செஞ்சாங்களோ அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா கமிஷனர் சொல்லியிருக்காரு. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு தேவையில்லாம பேசுறேன். போலீஸ்காரங்க தான் பத்திரிகைக்காரங்களை கிள்ளுக்கிறையா நினைக்கிறாங்க. நாங்க ஒன்றும் அப்படி நினைக்கிறது இல்லை. உங்க பத்திரிகைக்காரங்க தான் போலீஸ்காரனை இழிச்சு வாயனா நினைக்கிறீங்க. எங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப பெருசு, அதனால சில தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். ஒரு 10 பேர் இருக்கிற குடும்பத்தில் அண்ணனை ஜெயிலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிற தங்கச்சி இருக்கும்போது எங்க பெரிய டிபார்ட்மெண்ட்ல தவறு நடக்கிறது சகஜம்தான். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நான் ஒண்ணும் உங்க தங்கச்சி மாதிரி இல்ல அண்ணனுக்கு துரோகம் பண்றதுக்கு. நீங்க எல்லாம் நல்ல உறவுகளே பார்த்தது இல்ல, அதனாலதான் என்ன பத்தி இப்படி பேசுறீங்க. அண்ணாமலை ப்ளீஸ். அண்ணாமலை, அன்பழகன் ரொம்ப நல்லவருமா. அன்பழகன் நீங்க கிளம்புங்க. அன்வர், எனக்கு என்றைக்குமே யார் மேலேயும் கோபம் வராது. மற்றவங்க தான் மனசில் ஏதோ ஒன்று வச்சுட்டு பேசுகிறாங்க. எனக்கும் யாரு மேல எந்த கோபமும் கிடையாது. நான் ஒன்றும் என் மனசுல எதுவும் வச்சுக்கிட்டு பேசல. உங்களை மாதிரியா உறவுகளை திடீர்னு மறந்து போயிடுவீங்க, காணாம போயிடுவீங்க, வந்தா கூட பேச மாட்டீங்க. அன்வர், நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க, போங்க. அன்வர், என்னாச்சுடா? யார் அடிச்சாங்க? என்னாச்சு? யார் அடிச்சாங்க? அண்ணே வா போலாம். யார் அடிச்சான்னு சொல்லு, போய் சண்டை போட்டுட்டு வரலாம். வா. நர்கேஷ், ஒன்றும் வேண்டாம், உடம்பு வலிதான், சரியாயிடும். பாப்பா உன்னை ஒரு தடவை கூட அடிச்சது இல்லடா.
எவ்வளவு செல்லமா உன்னை வளர்த்திருக்காரு தெரியுமா? போலீஸ் கிட்ட அடி வாங்குறதுக்கா உன்னை இப்படி வளர்த்தாரு? அம்மா, நான் போலீஸ்கிட்ட அடி வாங்கினாலும் பத்திரிக்கை வெளியில் வந்துருச்சுல்ல, அது மட்டும் இல்லைம்மா, என்னை அடித்த அந்த டிசிபியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னத்தை சஸ்பெண்ட் பண்ணாங்க? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? பாப்பா சொல்றத கேட்கறதானே? இப்போ நீ தானே அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. அண்ணாமலை அடி வாங்கினா நர்கிஸ் ப்ளீஸ். அம்மா, பஷீருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புங்க. அண்ணா சார், ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு இந்த பத்திரிக்கை வெளியே கொண்டு வந்தது பணத்துக்காக இல்லை சார். இதை நான் அண்ணாமலைக்காக கூட பண்ணலை, உங்களுக்காக தான் பண்ணேன். நீங்கள் நானும் ஒரே ஏரியாவில் இருக்கோம், இது கூட உங்களுக்காக பண்ண மாட்டேனா? நீங்கள் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து நமக்குள்ளே இருக்கிற நட்பை கட் பண்ணிடாதீங்க சார். சாரி பஷீர். மா, பஷீர் ரொம்ப நல்லவன். இந்த இஷ்யூ வெளியில் வரணுன்றதுக்காக ராத்திரி முழுக்க உழைச்சி நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டான். தேங்க்ஸ் பஷீர். ரொம்ப நன்றிப்பா. அல்லாஹ் உன்னை நல்லபடியா காப்பாத்துவாரு. அதெல்லாம் இருக்கட்டுமா, நான் வரேன் அன்வர் சார். பாப்பா உள்ள போலாம், வா. ஏண்டா அம்மா பாப்பா. பாப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. உள்ள போனா என்ன ரகளை பண்ண போறாரோ. எனக்கு பாப்பா பத்தி நல்லா தெரியுமா? அண்ணா பார்த்து. பாப்பா, ஏன் பாப்பா அழறீங்க? நான் ஏன் அழறேன்? உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம்? நான் அழல, நான் அழல. ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல? அப்படியா? இப்பதான் வந்தீங்களா? வந்துட்டேன் அப்பவே. வாங்க தம்பி, வாங்க உள்ள. நான் தான் காத்தாட நிக்கிறேன்ல. உள்ள போ, பேன் போடுறேன். நான் வரமாட்டேன், காத்தாட நிக்கிறேன். ஏன் குழந்தை புள்ள பாரு அடம் பிடிக்கிறா? அம்மா தான் உள்ள ஃபேன் போடுறாங்க, உள்ள போய் தூங்க வேண்டியதானே? வேணா நீ போ, நான் இங்கதான் நிப்பேன். தம்பி சொல்லிருச்சுல, போ உள்ள. போங்க. என்ன காத்தாட நிக்கிறேன்னு சொல்றல? சரி சரி போங்க. அம்மா தாயே, சிவாஜி பத்மினி நடிச்ச பதிபக்திக்கு பிறகு ஓம் பதிபக்தியை பார்த்தா நான் மெய் செலுத்து போயிட்டேன். புருஷனை வெளியே வச்சு அடிச்சா அசிங்கம்னு உள்ள வச்சு குமுக்குற பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போங்க தம்பி, வெக்கமா இருக்கு. ஐயோ, வீராங்கனைக்கு வெக்கத்தை பாடுறா. என்ன முறைக்கிற? விரலெல்லாம் கூட நீட்டுவியா? இங்க நீட்டுறத பொண்டாட்டிக்கிட்ட நீட்டு. பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசைய வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு போற மாதிரி விரல காட்டு. எப்போ வந்த? இது பெட்லயே பாத்ரூம் போயிட்டாருண்ணே. துணியெல்லாம் மாத்தினேன், கொஞ்சம் பேர் வந்துடுறேன். என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு பணம் அனுப்பியிருந்தேன், அது ஆள் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துருச்சு. தியேட்டரில் இருக்கிற பையனை போய் பார்த்துட்டு வாடானே. அவன் சொன்னா வீடு பூட்டியிருக்கா, அம்மா போய் 2 நாள் ஆச்சுங்கிறான். அப்படியா? புருஷனை தேடி ஒருவேளை தவசி வீட்டுக்கு போயிருக்குமோ? ஐயா, அங்கெல்லாம் வந்திருந்தா தமிழ்ல சின்னாரம் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாள. அப்ப கண்டிப்பா அண்ணாமலை பார்க்க போயிருக்கோண்ணே. அண்ணாமலை மெட்ராஸ்ல இருக்கிற இடமே அதுக்கு தெரியாது. நம்ம வீட்டு விலாசம் தானே அதுகிட்டு இருக்கு. என்னண்ணே கிளம்பி 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு வேற சொல்ற. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அதான் எனக்கும் புரியல. எப்படியோ வந்து சேர்ந்துரும். ஆனா இருந்தாலும் அது. அப்ப அம்மா வந்துட்டா என்னென்ன பண்றது? அதான் ஒண்ணு பண்ணுவோம். அம்மா வர்றதுக்குள்ள உலகநாதனை வேற எங்கேயாவது கொண்டு வச்சிருவோமா? அப்ப அம்மா வந்தா
அட அதை கீழே இருக்கிற மீசக்காரன்னு கிளவி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி வைப்போம். அம்மா வந்து தகவல் தரட்டு, நம்ம வேற எங்கேயாவது கூட்டு போயிடுவோம். வேண்டாண்ணே, வீடு காலி பண்ண வேண்டாம். ஆஸ்பத்திரி கெஸ்ட் ஹவுஸ்னால பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கு. புதிய இடத்துக்கு போயிட்டா சிரமமாக இருக்கும்ண்ணே. நீ வேற எப்பனா ஒரு தடவை தான் வருவேன். இல்லைன்னா சொல்லு, நீ கூட இருந்து பார்த்துப்பியா? இப்போ வேற என்னதான் பண்றது? அம்மா வரட்டும்ண்ணே. நான் எப்படியாவது அழுது சமாதானப்படுத்தி இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, பேசி பாரு. அண்ணே, என்ன போகும்போது போயிட்டு வரணும் கூட சொல்ல மாட்டியா? இல்ல, அந்த காண குயில் இங்க வருது, புது புது பிரச்சனை என்ன உண்டாகுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பயப்படுறியா? அம்மாவுக்கு பயப்படல, போலீஸுக்கு பயப்படுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? டேய், என்னடா இது? சீனி போட்டிருக்கான்னு பார்த்தேன். போடா. நாயர் கடை சுடு தண்ணி. டீ சாப்பிடு. பஷீர, இது கொஞ்சம் கூட நல்லதில்லை சொல்லிட்டேன். என்ன நீ நேற்று நைட்டு ஃபுல்லாக உன் ஆள் அண்ணனோட சுற்றிட்டு இருக்க தண்டத்துக்கு? இங்கே பார், இதே மாதிரி சவாரி இல்லாமல் போனேன்னு வச்சுக்க, சிங்கிள் டீக்கு சில்லற இல்லாமல் சிங்கி அடிச்சுன்னு இருப்ப. தண்டத்துக்கு 4 ஊனும் வேணாம். இதே ரேட்டில் போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் சேட்டுக்கு டியூ கட்ட முடியாது. அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆட்டோவை கொக்கி போட்டு இஸ்துன்னு போவான். அப்புறம் நீ ஐயோ அம்மானு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுருக்க வேண்டியதுதான், வீலை பிடிச்சி தொங்கின்னு. வானாயா? ஆமாம், வீட்டு பக்கம் போனியா? இன்னும் போலியா? என்ன ஆலியா நீ? போ, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாவா. கலீஜாகிற. ஐயா அப்பா ஆசிட் வர்றாரு, அடிப்பாரு. நான் கண்டுக்கிறேன். இருடா. வாங்கப்பா. வாங்க பாப்பா. ஏடா, ராத்திரியே வீட்டுக்கு வரல? சவாரி நிறைய இருந்தது பாப்பா. என்னடா இது, ராத்திரியில கண்ட முழிச்சு ஆட்டோ ஓட்டி ஏன்டா அப்படி உடம்பு கெடுத்துக்கிற? உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது நியாயம்தான். ஏதோ பகல்லாம் ஆட்டோ ஓட்டினா ராத்திரி வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோன்னு இல்லாம, ஏண்டா நீ படிச்ச படிப்புக்கு ஆட்டோ ஓட்ட வேண்டாம், கார் ஓட்ட வேண்டாம், டிரைவிங்க தேவையில்லை. ஏதோ சின்னதா மளிகை கடை வச்சிருக்கேன், என் கடையை பாத்துக்கலாம் இல்லையா? சொன்னா கேளுங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்களேன். பாப்பா, டிஃபன் கொடுங்களேன். அம்மா தானே கொடுத்துட்டாங்க, நான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து நான் வரேன். பாப்பா, நீங்க போங்க. நீங்க போங்கப்பா, நான் பச்சி சொல்லி அனுப்புறேன். பெத்தா பசுரே கேட்க மாட்டேங்கிறான். பாப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர்றேன். ஏய், அங்க பாருடி பஷீர். ஏய், யாரடி அது? கரைக்கிற பாயா? மட்டன்ல ஆட்டோ ஸ்டாண்ட்லயே சப்ளை பண்றாரு போல இருக்கு. ஏய், வாளு கையில தூக்கு சரி வச்சிருக்காரு, சமைச்சு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ராவுதர் பொண்ணா? ஆமா பாப்பா. சரி. ஏய், வாழ்க்கையில போய் பேசு போ. ஓ, என்கிட்ட பேசணும் வந்தீங்களா? ஜஸ்ட் a minute. ஓ, flying kiss. Thank you. யாரோட பேசிட்டு இருந்த? நான் என் பாப்பா கிட்ட. ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா நீ? இல்ல, ஒரே ஏரியால இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் கேட்டேன். நியாயமான பேச்சு. சரி, என்ன விஷயம்? அது என் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணியா, அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் உனக்காக எதுவும் ஹெல்ப் பண்ணல. உன் அண்ணன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது, அதனால தான் ஹெல்ப் பண்ணேன். புரியுது. அப்படி பார்த்தா இந்த ஏரியாவில் உனக்கு எல்லாரையும் தான் தெரியும். எல்லாரையும் ஃப்ரீயாக ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவியா? அம்மா தாயே, என் பழப்பில் மண்ணாளி போட்டுறாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கிளம்புறியா? சரி, எனக்கு காலேஜுக்கு போகணும். போ. பசீர், டைம் ஆச்சு. ஸ்பீடா ஓடிப்போ, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் பிடிச்சி அப்படியே காலேஜ் போயிடலாமே. பசீர், எனக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்றேன்ல. ஓ அப்படியா? டே செல்வா, இவங்களை கூட்டு போய் காலேஜில் விட்டு வாடா. ஐயோ பசீர்,
காதலியின் நண்பிகளுக்கு மட்டும்தான் இலவசமா? காதலி கிடையாதா? காதலிக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வண்டி எடு. ஏய் சிறு பஷீர், கம் ஆன். வா வா. மை டியர் பஷீர், இலவச சேவை ஆரம்பிச்சிட்டீங்களா? போடா. நேரா அவங்கள கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ணு. என்ன? சேட்டுக்கட்டில் ஆட்டோ விட்டு தள்ள துண்டை போட்டு நில்ல. நீ இந்த டீ எடுத்துட்டு போ, கிளம்பு. ஃபைனலி அதான் கிளம்பு. பஷீர், காலேஜ் டைம் ஆயிடுச்சியா? இங்க பையன் இருக்கா? இல்லைங்க. இப்போ இல்ல. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. இந்த இடத்துல இல்ல. கொஞ்சம் மடக்குங்க பாப்போம். இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் வலி இல்லைங்க. வெரி குட், நன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. உடனே நடக்கணும்னு அவசரப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாம். உடம்புல வெயிட் விழுந்துக்கிறதுனால இனிஷியல் ஸ்டேஜ்ல நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடங்க. சரி. யூ வில் பி ஆல் ரைட். கவலைப்படாதீங்க, நதிங் டு வரி. பட்டுங்களா? நல்லது. பட்டமாமா? வாங்க. தேவரே கூட போய்யா. சரிங்க ஐயா. என்ன மாமா, கட்ட பிரிச்சாச்சா? ஆமாம்மா. இப்ப கால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டியாமா? இல்லக்கா, அப்புறம் சாப்பிடுறேன். பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு, பாருங்க. முதல் பத்திரிக்கை சிவா குட்டிக்கு. கையை நீட்டி வாங்குறான் பாரு. சரி பையா. சித்தி பாரு. இந்தாங்க மாமா, இந்தாங்க. பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மாமா. என்னடா சித்தி கிட்ட போறியா? சித்தி கண்ணு, என்னடா? ஐயா, பத்திரிக்கையில் அண்ணாமலை பேரை போடணும்னு தவி சொன்னாங்க. ஐயா நீங்களும் சரின்னு சொன்னீங்க. பத்திரிக்கையில் அண்ணாமலை பேரே போடலைங்க. தேவர, உங்க வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த ஊர்ல தான் நீங்க அவருக்கு கணக்கு பிள்ளை. இங்க நீங்க வெறும் ஒத்தாசையா தானே வந்திருக்கீங்க. ஆமாம்மா. அந்த வேலையை மட்டும் பாக்குறீங்களா? எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நம்மளே ரிசி, தேவரை நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரிமா, அப்படிலாம் பேசாத. மாமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆரம்பத்திலிருந்து நான் எத்தனை முட்டுக்கட்டையை தான் பாக்குறது. முதல்ல அத்தா கையெழுத்து போட மாட்டேன்னாரு. அப்புறம் இவரு இந்த பிசினஸ்க்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டீக்கேனை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்த வந்துட்டாரு. இப்ப கடைசியா தேவர் பெருசா அண்ணாமலை பேரை போடலன்னு குறை சொல்ல வந்துட்டாரு. எவ்வளவு கஷ்டத்துல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஒண்ணு வேணுங்கன்னே அண்ணாமலை பேரை போடாம இல்ல. அக்கா சொன்னதுனால தான் அந்த பேரை போடல. நீங்க வேணா அக்காவை கேளுங்க. அக்கா சொல்லுங்க. ஆமா மாமா, அவ பேரை போடக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். எதுக்காக அவ வரணும்? நீங்க அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? அவ வீட்டு வாசல்ல உங்களை வெளியவே நிக்க வச்சு துரத்தினவ தானே. யாரோ பெத்த குழந்தைங்களுக்கு அம்மாவை வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு தடவையாவது வந்து என் குழந்தைய எட்டி பார்த்துருப்பாளா? என் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கே அவதான மாமா காரணம். அதே மீறி நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் அந்த பூஜைக்கு வரமாட்டேன் மாமா. அவ பேர்ல தப்பு இல்ல. நான் தான் சொன்ன அண்ணாமலை பேரை பத்திரிகையில போடக்கூடாதுன்னு. இப்ப சொல்லுங்க மாமா, நான் யார் பேச்சு கேட்கணும்? காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஃபேக்டரிக்கு போனேன். எதுக்கு போனேன்? அட்வான்ஸ் 10 லட்சம் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃபேக்டரியில எல்லாரும் காலி பண்ணிட்டாங்கன்னு பார்க்க போனேன். ஆனா ஒருத்தரும் காலி பண்ணாம அங்கேயே இருக்காங்க. 50 ஆம்பளைங்க கண்ணை வெறிச்சு என்ன பாக்குறாங்க. நான் ஒரே பொம்பளை. எல்லார்கிட்டயும் பேசி காலி பண்ணுங்கப்பான்னு கெஞ்சி கூத்தாடி வந்து பிரஸுக்கு போனேன். பிரஸுக்கு போய் பார்த்தா பத்திரிக்கை ரெடியா இருக்கானா? ஒண்ணுமே ரெடியா இல்ல. எல்லாம் பிரிண்டிங் எரரோட இருந்தது. பார்த்து அது கரெக்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த புரோக்கரை பார்க்க போனேன். புது வீடு வாங்குறோம்ல, 4-5 வீடுங்க ஏறி இறங்கி பார்த்தா ஒண்ணுமே சரியில்லை. சரி புதுசா ஏதாவது நல்ல வீடு பாருப்பான்னு சொல்லிட்டு சிவா கிரானைட்ஸ்னு போர்டு போட போறோம்ல, அதை போய் பார்த்தேன். இன்னைக்கு நாள் முழுக்க அலைஞ்சதுல அது ஒண்ணுதான் சரியா இருந்துச்சு. சீக்கிரம் அதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பத்திரிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வரேன். இங்க வந்தா இதுல ஒன்ன பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? குறை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ரெடியா இருக்கீங்க. காலையில இருந்து நான் லோன்னு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒருத்தராவது சாப்பிட்டியான்னு கேட்டீங்களா? அக்கா மட்டும் தான் கேட்டாங்க. நான் வந்த உடனே பச்சை தண்ணி கூட இன்னும் என் வாயில படல தெரியுமா? பெருசா பேச வந்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நான் அக்கா பேச்சு தானே கேட்கணும்? சொல்லுங்க மாமா.
ஏய் என்னடி ஏதோ அக்கா அக்கான்னு ஓவரா டிராமா பண்ற? இத பாருங்க, இத்தனை நாளா நீங்க என்ன பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க. நான் கண்டுக்காம பேசாம பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமே நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். உங்களுக்கும் இந்த பிசினஸ்க்கும் என்ன சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம தலையிடுறீங்க? இன்விடேஷனை கையில கொடுத்தனே, வாங்கி பாத்தீங்களா? இல்ல பேசாம உங்க டீ கேனை தூக்கிட்டு உங்க வேலையை பார்க்க போங்க. ஏய், என்ன வேலையை பார்க்க சொல்றியா? நீ இந்த வீட்ல இருக்கிறதே என் பொண்டாட்டிங்கிறதுனால ஞாபகம் இருக்கட்டும். அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன். இப்ப நாங்க இருக்கிறது இவங்க தங்கச்சியா. இந்த வீட்ல எனக்கு யாரும் தேவையில்லை. இவங்களும் இவங்க பையனும் இருந்தா எனக்கு போதும். எனக்கு வேற யாரும் வேண்டாம். தமிழரசி, நல்ல சிவன் நல்லவர்மா, தப்பா பேசாத. யாரு இவரு? நல்லவரு. கையில டீ கேனை தூக்கிட்டு தெரு தெருவா நம்ம குடும்ப மரத்தை சந்தி சிரிக்க வைக்கிறாரு. பெருசா நல்லவரா. பக்கத்துல நின்னு பாருங்களேன், பால் நாத்தம் மூக்க தொலைக்குது. இவரு வேணும்னா உங்களுக்கு மச்சினா இருக்கலாம், ஆனா எனக்கு புருஷன் கிடையாது. என் மனசளவுல இவர் எப்பயோ செத்து போயிட்டாரு. இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஆம்பளைங்க பேச்சு நம்பாதீங்க. இவங்களும் முன்னேற மாட்டாங்க, பொம்பளைங்க நம்மளையும் முன்னேற விட மாட்டாங்க. நீங்க உள்ள வாங்கக்கா. வழியில போற சனியனை வீட்டுக்குள்ள வைக்காதீங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்கல. இப்ப நல்லா அவஸ்தைப்படுங்க. வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டா, அடுத்தது அண்ணிதான். அவங்களையும் நிச்சயமா ஒரு மூலையில உட்கார வைக்கத்தான் போறான். இத பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இருக்கவே இருக்கு டீ கேன், அதை வச்சு நான் பொழைச்சுப்பேன். வந்த சனிய முதல்ல உங்க காலுக்கு உல வச்சது, அடுத்தது உங்க தலை தான். ஜாகிரதை. இது வேற. டேய் சாத்தப்பா, எப்போ வந்த? உன்னை எழுப்பி விட்டதே நான் தான். டேய், இந்த நேரத்தில் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு மிடுக்கா இருக்க வேண்டியன்னா தண்ணியை போட்டுட்டு உன் லாட்சியில் குப்புறப்படுத்திட்டு கிடக்குற. என் நிலைமைய பாத்தியா? என் நிலைமை மாத்திரம் என்ன வாழுது? நீ கடிச்சு போட்ட எலும்பும் குடிச்சு போட்ட பாட்டிலையும் பொறிக்கு நிற்கிற. ஏண்டா, என்னை பார்த்தா ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது? ரூம் சர்வீஸ் பண்ற ரூம் பாய் மாதிரி இருக்காண்டா. நமக்குள்ள இல்லடா. டேய் சாத்தப்பா, இந்த அரசியல்வாதிங்க அதிகாரத்துக்காக ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கங்கிறத ஏன் அதிகாரம் என் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த அதிகார போதை இருக்க, எத்தனை லார்ஜ் அடிச்சாலும் அதுக்கு ஈடு இணையே கிடையாதுடா. டேய், எனக்கு அந்த அதிகாரம் வேணும்டா. டேய், என்ன நம்புற இல்லை? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு அதே பதவியை நான் வாங்கி தரேன். ஒரு மாசம் போதும். இந்த கமிஷனர் போய் புது கமிஷனர் வரார், நான் ஏற்பாடு பண்றேன். டேய் சாத்தப்பா, எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்காதவரை ஒன்றும் தெரியாதுடா. ஆனா அனுபவிச்சதுக்கு அப்புறம் அது நம்ம கையை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அதை விட கொடுமை எதுவுமே இல்லடா. டேய் சாத்து, எனக்கு அந்த அதிகாரம் வேணும். அழாதடா. அதிகாரம் நான் கடையில் விற்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன். டேய், எங்க ஆபீஸ்ல என் முகத்தை காட்ட விடாம கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின அந்த அண்ணாமலைய வாடா. டேய் வெயிடா, போ. என்னடா அவனையே பார்க்குறேன்? இவன் ஒருத்த மட்டும் உனக்கு சர்வீஸ் பண்றானே, வேற எவனும் இல்லையா?
உன் போலீஸ்கார சந்தேக புத்தி உன்னை விட்டு போல பத்தியா? கட்டின பொண்டாட்டி கூட இப்படி எனக்கு சர்வீஸ் பண்ண மாட்டாடா. எனக்கு இந்த பிபி சுகர் இருக்குல்ல, வேலைக்கு மருந்து மாத்திரை டான் கொண்டாந்து கொடுத்துருவேன். பையன் எப்படி? நல்ல பையன், ஊர் திருநெல்வேலி. ஏய், நம்மள மாதிரி தொழில் பண்றவங்க ஒரே ஆளை சர்வீஸுக்கு வச்சுக்க கூடாதுடா. ஏன்னா இங்க நடக்கிற விஷயமெல்லாம் இவன் மூலியமா கூட வெளியே போகலாம்ல. அதனால ஆளை மாத்திடு. அப்படியா சொல்ற? ஆமாண்டா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ சொல்ல முடியாது. அதனால ஆளை மாத்திடு. மாத்திடுறேன். டேய் சாத்தப்பா, எங்க டிபார்ட்மெண்ட்ல என் முகத்தை காட்ட விடாம கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின அந்த அண்ணாமலை இந்த ஊர் உலகத்துல அவன் முகத்தை காட்டவே கூடாதுடா. அதனால அண்ணாமலை முகத்துல ஆசிட ஊத்திடு. டேய், உவாளுங்க யாரையும் அனுப்பாத. ஆந்திராவில இருந்து ஒரு பையனை ரெடி பண்ணிருக்க. நீ சில்லறைய மட்டும் வெட்டு, அவன் காரியத்தை முடிச்சிருவான். அண்ணாமலை முகத்துல ஆசிட ஊத்துறோம். அண்ணாமலை மேடம் வாங்க. நீங்க தான் அண்ணாமலையா? அன்வர் சொன்னார் உங்களை பத்தி. இவங்க வாசந்தி, புகழ்பெற்ற எழுத்தாளர், இந்தியா டுடே எடிட்டராகவும் இருந்திருக்காங்க. இவங்க தான் அண்ணாமலை. என் பேஜ் இருக்கட்டும், இவங்களை பாராட்டத்தான் நான் வந்திருக்கேன். அவர் மிஸ்டர் மனோகர். வணக்கம். உட்காருங்க மேடம், வாங்க. ஹலோ மேம், இந்துமதி. ஓ ஹலோ, நீ இங்க தான் இருக்கியா? ஆமா மேடம், இந்த பத்திரிக்கையில ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றேன். ஓ அப்படியா, வெரி குட். ஓகே மேடம், நீங்க பேசிட்டு இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேம்மா. அண்ணாமலை, போன வாரம் நம்ம சாத்தப்பன் பற்றி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணியிருந்தோம்ல, அதை படித்த வாசந்தி அம்மா உங்களை வாழ்த்தணும்னு சொன்னாங்க. அதான் நேரடியாக கூட்டின்னு வந்திருக்கேன். சொல்லுங்கம்மா. நான் அன்வருடைய கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கேன். அன்வர் எனக்கு தெரியும். இந்த தடவையும் அவனுடைய கட்டுரையை படிச்சுட்டு பாராட்டினேன். என்ன பாராட்டாதேங்க, வெளியிட்டவங்களை பாராட்டுங்க அப்படின்னு சொன்னான். நேரில் வந்து சொன்னாதான் உங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும்னு சொன்னான். அதனால தான் நேரில் வந்திருக்கேன். நீங்கள் ரொம்ப துணிச்சலான காரியம் செஞ்சுருக்கீங்க அண்ணாமலை. உங்கள் துணிச்சலை பாராட்டுறதுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு இந்தாங்க. என்ன யோசிக்கிறீங்க பலமா? இல்ல, இதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோமே, பத்திரிகை உலகத்தில் என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க. உங்கள் துணிச்சல் இருக்கே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் அன்வர் எழுதி கொடுத்துடலாம் கட்டுரையெல்லாம். ஆனால் போலீஸை அட்டாக் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை நீங்கள் அவ்வளவு துணிச்சலாக போட்டது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பெண்களால் சாதிக்க முடியாதே ஒன்றும் கிடையாது. என் வார்த்தையை நம்புங்க. நான் இந்த பொறுப்பில் இருந்து எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ நான் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட்மா. சரிங்க, வாங்க, ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல அன்வர், நான் போய்க்கிறேன். இல்லைங்க, பரவாயில்ல, வாங்க. ஓகே தென். வாசந்தியே நேரில் வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. பெரிய விஷயம்தான். ஆமா, என்ன புக்கு கொடுத்துட்டு போனாங்க? கொடுங்க. நான் துணிந்தவள், கிரண் பேடி. நல்ல புக். அண்ணாமலை, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அண்ணாமலை, இப்படியே இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. என்னை ரொம்ப உயரமான இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க அன்வர்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காத்தடிச்சா கோபுரத்துல போய் ஒட்டிக்கிற பழைய பேப்பர் மாதிரி இருக்கேன். அண்ணாமலை, வாசந்தி என்ன சொல்லிட்டு போனாங்க? எழுதுறது ரொம்ப ஈஸி, அது பப்ளிஷ் பண்றதுக்கு துணிச்சல் வேணும்னு சொன்னாங்கல்ல. உங்களை துணிச்சல் இருக்க சொன்னாங்கல்ல. நீங்க ஏன் அடிக்கடி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த தாழ்வு மனப்பான்மை தூக்கி வெளில போடுங்க. இது பாருங்க, நான் ஒன்றும் பண்ணல. நீங்க அந்த கோபுரத்தில் இருக்கிற கலசம் மாதிரி அதுல லேசா தூசி இருந்தது, அதை நான் தட்டி விட்டேன், மறுபடியும் பிரகாசம் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேனே. தாராளமா போயிட்டு வாங்க, குழந்தைங்க கூட கொண்டாடுங்க. நீங்களும் வாங்க. நான் வந்தேன்னா அடுத்த வாரம் இஷ்யூ யார் கொண்டு வருவாங்க? இல்ல எனக்கு கீழே போறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்டோ வரைக்கும் வாங்க. வாங்க வாங்க வாங்க, ட்ராப் பண்றேன். மேடம், இதுல கொஞ்சம் சைன் பண்ணிட்டுங்க மேடம். என்ன விஷயம்? இப்போ வந்த சூரியன் பத்திரிகையில் ஆறுமுகத்தையும் சாத்தப்பனையும் பற்றி செய்தி போட்டிருந்தீங்க. ஆமாம், ராஜில் ஆறுமுகமும் சாத்தப்பனும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போனப்போ 2 பேரும் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, அண்ணாமலைக்கு எதிராக ஏதோ பெரிய சதித்திட்டம் தேட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? சரி, ஓகே சார். வாங்க, நம்மள போகலாம். எதுக்கு வந்தாரு? இல்லை, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னை பார்த்து கை நீட்டி பேசிட்டு இருந்தாரு. அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் எடிட்டர் அண்ணாமலை கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் கிடைக்குமான்னு கேட்க சொன்னாங்க. ஓ, நம்ம பத்திரிக்கைக்கு நிறைய நியூஸ் கொடுத்துருக்காரு. என்ன பேலன்ஸ் இருந்தாலும் உடனே செட்டில் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.